கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு ஆமேன். இங்கு சாலமோன் ஞானி சொல்லுவது நமது ஒவ்வொருவரின் ஆவியும் தன்னை படைத்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது என்கிறார். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 29ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கடைசியாக சிலுவையில் தொங்கினதான அந்த வேளையில் சொன்னது, பிதாவே பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். சிலுவை மரணம் என்பது ரோம அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டதான ஒரு கொடிய சாப மரணமாகும். சிலுவை என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 83 முறை எழுதப்பட்டுள்ளது. தன் ஜீவன் தானே விட்டால் அதன் பெயர் தற்கொலை என்பார்கள். நமது பரிசுத்த வேதத்தில் 2 தற்கொலை சம்பவங்கள் நடைபெற்று உள்ளது. பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அகித்தோப்பேல் என்ற ஒரு கணம் பொருந்திய தீர்க்கதரிசி அந்த அரசின் முக்கியமான ஒரு ஆலோசகர் தான். இவனது திட்டம் ஆலோசனை அந்த நடக்காத பட்சத்தில் 4 கொண்டு தற்கொலை செய்து கொண்டான் என்று பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அதேபோல் புதிய ஏற்பாட்டிலும் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் 12 சீசர்கள் ஒருவனாக யூதாஸ் காரியத்து தான் நினைத்தது நடக்காத பட்சத்தில் 4 கொண்டு தற்கொலை செய்து கொண்டான் என்றும் பார்க்கிறோம். அதேபோல் உலகிலும் பெரு நாட்டின் ஜனாதிபதி 18/4/2019 தன்னைத்தானே சுட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார். மற்றும் ஹிட்லர் உலகையே ஆள வேண்டும் என்று இனவரி கொண்டவன் கடைசியாக தன் காரியம் நடக்காத பட்சத்தில் தன்னைத்தானே சுட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டான். ஹிட்லரும் அவமானம் தற்கொலை தாங்க முடியாமல் கடைசியாக தன் உயிரை தானே மாய்த்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அவமானம் தாங்க முடியாமல் நடப்பது தற்கொலை. நம் இயேசு சற்று வித்தியாசமாக பிதாவின் சித்தம் நிறைவேற்றின பிறகு தன் ஜீவனை படைத்த தன் தேவனிடமே தன் ஜீவனை ஒப்படைத்ததாக நாம் இங்கு பார்க்கிறோம். ஆமென். God bless you.